துன்மார்க்கன் யார்? அனைவரும் அறிந்த ஒரு சங்கீதம், முதலாம் சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்க வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். இந்த துன்மார்க்கர் என்ற இடத்தில் நாம் நமக்கு மிகவும் பிடிக்காத நபரைத்தான் வைத்து பார்க்கிறோம். துன்மார்க்கர் யார்? தீமை செய்கிறவர்கள் தான் துன்மார்க்கர். நாமும் அனுதினமும் மற்றவர்களுக்கு தீமை செய்கிறோமே. ஆனால் எதற்காக துன்மார்க்கர் என்ற இடத்தில் நாம் மற்றவர்களை வைத்து பார்க்கிறோம்? இன்று நாம் துன்மார்க்கர் என்ற இடத்தில் நம்மை நாமே வைத்து பார்ப்போம். நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஆலோசனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். எத்தனை முறை பைபிளின்படி ஆலோசனை கொடுக்காமல் அவனை அடித்துவிடு, சண்டை போடு, விவாகரத்து பெற்றுவிடு, நானும் உனக்கு துணை நிற்கிறேன் என்று தவறான ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறோம். அனுதினமும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டே இருக்கிறோமே. எத்தனை முறை மற்றவர்களை பரிகாசம் செய்து அவர்களை புண்படுத்தி இருக்கிறோம். இப்பொழுது தீவைகளை நம் மனதை விட்டு நீக்குவோம். பைபிளின் அடிப்படையில் ஆலோசனைகளை கொடுப்போம். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வதை நிறுத்தி யாரையும் பரிகாசம் செய்யாமல் இருந்து இரவும் பகலும் தேவனுடைய வசனங்களை நினைத்து தியானித்து அதன்படி நடந்து பாக்கியவான்களாக இருப்போம்.